காண கிடைக்காத காட்சி. அப்பா முன்னாள் OCPD டத்து ஷானும் மகளும் ஒரே நேரத்தில் வழக்கறிஞரான தருணம். பாலிங்கில் லாரியும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பலி. சிரம்பான் ஜலான் ராசா துப்பாக்கிச் சூடு. குண்டர் கும்பல் மோதலாக இருக்கும் என போலீஸ் சந்தேகம். 10 வினாடிகளுக்குள் முடியும் பரிசோதனை. KLIAவின் புதிய குடிநுழைவு முறைக்கு பாராட்டு. பெர்சத்து கட்சி பணத்தை திருடினேனா? மகாதேரின் குற்றச்சாட்டுக்கு முஹிடின் திட்டவட்ட மறுப்பு. ஸ்லாங்கூர் பந்திங் கம்போங் சுங்கை சிடுவில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீட்டை இழந்த சாந்தி குடும்பத்துக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 5000 ரிங்கேட் நிதி உதவி வழங்கியுள்ளார். அதோடு அவர்களுக்காக புதிய வீடு கட்டித்தரவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் சாந்தியின் வீடு கிட்டத்தட்ட முழுவதுமாக சேதமடைந்தது. தற்போது அவர் குடும்பத்துடன் உறவினர் வீட்டில் தங்கியுள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் பிரதமர் துறையின் ஸ்லாங்கூர் மாநில செயலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவு இயக்குனர் டத்து அஜி முகமது கிடீர் பின் மஜீத் பிரதமரின் சார்பில் சாந்திக்கு அந்த 5000 ரிங்கேட் நிதி உதவியை வழங்கினார். 3 படுக்கை அறைகளுடன் புதிய வீடு கட்டித்தரப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த உதவிக்கான ஏற்பாடுகளை PKR கொலலங்காட் தொகுதி தலைவர் முகமது அஃபீக் பின் முகமது துனிபான் முன்னெடுத்தார். தளபதி திருவிழாவின் one and only exclusive booth setup மற்றும் F&B official partner Colors of India. Merchandise, fan souvenir, viral food, beverages எல்லா பிராண்ட்ஸும் உங்க பூத்தா செட் பண்ண exclusive opportunity for booth bookings. Contact Colors of India now. KVN Productions மற்றும் Malik Streams in Tato Malik பெருமையுடன் வழங்கும் தளபதி திருவிழா along with ஜனநாயகன் audio launch in the 8 hours entertainment festival 27 டிசம்பர் புக்கிட் ஜலி ஸ்டேடியமில் நடக்க உள்ளது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். பெர்சத்து கட்சி பணத்தை கையாடல் செய்து வீட்டில் பதுக்கி வைத்திருப்பதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதேர் முஹம்மட் தம் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டை தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இது அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என்றும் பொறுப்பற்ற யாரோ வேண்டுமென்றே மகாதீரை தவறாக வழிநடத்தி இருப்பதாகவும் அறிக்கை ஒன்றில் அவர் கூறினார். பெர்சாத்து நிதி அனைத்தும் அதிகாரப்பூர்வ கணக்கில் செலுத்தப்பட்டு அதனை கட்சி பொருளாளர் பொறுப்புடன் நிர்வகிப்பதாகவும் முஹிடின் கூறினார். மகாதீருடன் நடந்த பல சந்திப்புகளில் இந்த விஷயம் ஒருபோதும் பேசப்படவில்லை எனவும் பேசுவதற்கு முன் தம்மிடம் அது பற்றி முதலிலேயே அவர் கேட்டிருக்கலாம் என்றும் முஹிடின் தெரிவித்தார். இக்குற்றச்சாட்டால் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படாமல் இருக்க உண்மையை விளக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். தன் மீது மகாதேர் அவதூறு பரப்பினாலும் அப்பெருந்தலைவர் மீது தாம் வைத்துள்ள மரியாதை சற்றும் குறையவில்லை என்றும் எனவே அவர் மீது வழக்கு தொடுக்கும் எண்ணம் இல்லை என்றும் முஹிடின் தெளிவுபடுத்தினார். முன்னதாக வைரலான வீடியோவில் முஹிடின் கட்சி பணத்தை திருடியிருப்பதாகவும் மாட்டிக்கொள்வதில் இருந்து தப்பிக்கவே மீண்டும் பிரதமராக அவர் துடிப்பதாகவும் மகாதேர் கூறியிருந்தார். ஜோஹர் பெர்சாத்து இளைஞர் பிரிவுடனான சந்திப்பில் மகாதேர் அவ்வாறு கூறியதாக தெரிய வருகிறது. எனினும் 2 நிமிட அந்த வீடியோ குறிப்பிட்ட யாரோ சிலரால் தவறான நோக்கத்துடன் எடிட் செய்யப்பட்டிருப்பதாக அந்த இளைஞர் பிரிவு கூறிக்கொண்டது. New Skechers Aeroburst, running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon-infused H-plate that returns more energy. Skechers Aeroburst. புத்ராஜயா மேல் முறையீட்டு நீதிமன்றம் RSB வங்கியை 45 நாட்களுக்குள் தனது மினிமம் டியூ டெலிகன்ஸ் விதிகளை வெளியிட உத்தரவிட்டுள்ளது. மேரித்தீம் நெட்வொர்க் சென்டரியான் பிர்ஹாட் தாக்கல் செய்த வழக்கில் வெளிநாட்டு நாணய பரிமாற்றங்கள் காரணம் இன்றி திருப்பி அனுப்பப்பட்டதாக அந்நிறுவனம் குற்றம் சாட்டியது. முன்னதாக உயர்நீதிமன்றம் இந்த கோரிக்கையை நிராகரித்து மேரித்தீம் நெட்வொர்க் நிறுவனத்திற்கு 10,000 ரிங்கேட் செலவு தொகையை விதித்தது.
எனினும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அத்தீர்ப்பை மாற்றி ஆர்எஸ்பி வங்கியின் உள் விதிகளை வெளிப்படுத்த வேண்டும் என தற்போது உத்தரவிட்டுள்ளது. இம்முக்கிய தீர்ப்பானது வங்கிகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் வாடிக்கையாளர்களின் உரிமைகள் குறித்த முக்கிய முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். KLIAவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய குடிநுழைவு பரிசோதனை முறை மலேசியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பயணிகள் தற்போது 10 வினாடிகளுக்குள் குடிநுழைவு சோதனையை முடிக்க முடிகிறது. வியட்நாமின் ஹனோயில் இருந்து திரும்பிய தரவு ஆய்வாளர் ஜமீல் ஷரீன் இப்புதிய முறையின் வேகத்தை பாராட்டினார். முன்பெல்லாம் 1 மணி நேரத்துக்கு மேல் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்ததாக அவர் கூறினார். புதிய முறையில் பயணிகள் அவுட்டோ கேட் வழியாக சென்று முக ஸ்கேன் செய்து QR குறியீட்டை ஸ்கேன் செய்தால் போதும். இதனால் கடப்பிதழ் மற்றும் கைவிரல் ரேகை சோதனைகள் தேவையில்லை. QR குறியீடுகள் மூலம் பயணிகளின் தகவல்கள் விமான நிலைய தரவு தளத்துடன் ஒப்பிட்டு சரிபார்க்கப்படுகின்றன. இதனால் கூட்ட நெரிசல் குறைந்து பயண அனுபவம் மிகவும் எளிதாகவும் வேகமாகவும் மாறியுள்ளதாக மலேசியர்கள் பாராட்டுகின்றனர். தந்தை மகர் காட்டும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றாண்கோள் எனும் சொல். இவ்விரண்டு திருக்குறள்களையும் ஒரே நேரத்தில் மெய்ப்பிக்க செய்துள்ளனர் பினாங்கை சேர்ந்த ஒரு தந்தையும் மகளும். முன்னாள் SAC போலீஸ் அதிகாரியான டத்தோ எஸ் சண்முகமூர்த்தி, ஷர்விதா சண்முகமூர்த்தி ஆகியோரே அப்பெருமைக்கு சொந்தக்காரர்களாவர். சட்டம் படித்து இருவரும் அண்மையில் குலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் ஒரே சமயத்தில் வழக்கறிஞர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். கடந்த ஆண்டு போலீஸ் வேலையில் இருந்து ஓய்வு பெற்றவரான சண்முகமூர்த்தி சும்மா இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் 9 மாதங்கள் வழக்கறிஞர் பயிற்சியை முடித்துள்ளார். எதையாவது புதிதாக சாதிக்க நினைத்த தமக்கு இருவரும் சேர்ந்தே சட்டம் பயில்வோம் என மகளே ஆலோசனை கூறியதாக சண்முகமூர்த்தி கூறினார். போன வருஷம் ஜூலை மாதம் ஓய்வு பெற்று உடனே அப்படி ஃப்ரீயாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இந்த வழக்கறிஞர் துறையில் பயிற்சியெல்லாம் 9 மாதம் பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு உடனே இந்த துறைக்கு இறங்கிட்டேன். ஏன்னா எனக்கு இது ஒரு பிடிச்ச விஷயம். இதுக்கு முன்னே காவல்துறையில் இருந்தேன்ல, ஸோ அது ஒரு சம்மந்தப்பட்ட விஷயந்தான். அந்த அனுபவத்தை நான் பாய்ச்சி இந்த துறையில் ஒரு புதுசாக எதுவும் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க தலைவிதி கடவுள் தான் எழுதியிருக்காரு. அவங்க சட்டம் படிக்கணும்னு எழுதி வச்சிருந்துச்சு. படித்து அப்புறம் படிக்கிற டைமில் நானும் ஓய்வு பெற்றோன்னே நானும் சரி இந்த துறையில் இறங்கிடுவோன்ட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஏன் நம்ம 2 பேரும் ஒன்றா இந்த துறையில் இறங்குவோம் அப்படின்ட்டு. ஸோ அது இன்றைக்கி ஒரு ரியாலிட்டி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எது நினச்சாலும் நம்ம செய்யலாம், நம்ம சாதிக்கலாம். இது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை, நம்ம எது நினச்சாலும் செய்யலாம். போலீஸாக இருக்கும் போதே சட்டம் படித்தவரான அவர் நினைத்தால் சாதிக்கலாம் என்பதே தமது இப்பயணம் உணர்த்துவதாக கூறினார். போலீஸாகி 38 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கறிஞராகி இருப்பதற்கு மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள் ஆகியோரின் ஊக்கமும் காரணம் என அவர் நெகிழ்ந்தார். இத்தனை வயதில் தம்மால் முடியும் என்றால் இளைஞர்களும் சட்டத்துறையில் சாதிக்க முடியும் என்றார் அவர். எல்லா துறையும் கஷ்டம்தான், பட் சட்டத்துறையில் அதோட குறிப்பாக அந்த CLP பரீட்சை அது உங்களுக்கு தெரியும், அது என்ன மாதிரி ஒரு பரீட்சைன்னு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அந்த தைரியம் இருக்கணும், நம்மளுக்கு அந்த மன வலிமை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், அப்புறம் நிச்சயமாக உழைப்பு, கடவுள் நம்பிக்கை, இதெல்லாம் இருந்தோன்னே நிச்சயமாக நீங்கள் வரலாம். நம்ம இளைஞர்கள் நிறையா வரணும். நீங்கள் இங்கே இந்த கோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியர்கள் இருக்காங்க, அவங்களாம் வரணும். என்னோடய மோட்டிவேஷன்லாம் பிள்ளைங்க தான். அவங்களுக்கெல்லாம் இப்போ 2 வயசு, ஒரு 4 வயசு 2 பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ சின்ன வயசு. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். காவல்துறை ஒண்டி இல்லை, இந்த சட்டத்தையும் நான் படித்து சும்மா கையில் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். ஸோ மோட்டிவேஷன், மற்றபடி என்னோடய
சக காவல்துறை அதிகாரிகள், இப்போ என் கூட இருக்கிற வழக்கறிஞர், இவங்கெல்லாம் எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. இவ்வேளையில் தந்தையுடன் தாமும் பக்கத்தில் வழக்கறிஞராக நிற்பது பெருமையையும் நெகிழ்ச்சியையும் தருவதாக ஷர்விதா தெரிவித்தார். சட்டக்கல்வியில் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றை எப்படியோ சமாளித்து விட்டேன். ஆக முடியாதது எதுவுமே இல்லை என்றார் அவர். எல்லா வேலையும் கஷ்டம் இருக்கும். பட் எனக்கு வந்து எல்லா கஷ்டத்துலேயும் நான் சம்ஹவ் வந்து மேனேஜ் பண்ணிட்டேன். எங்கள் அப்பாவும் கூட நின்று என்னோட எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு துணையாக இருந்தார். படிப்பு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் நத்திங் இஸ் இம்பாசிபிள்னு நான் நினைக்கிறேன். தனது இந்த பயணத்தில் உற்சாகத்தையோ நம்பிக்கையையோ குறைக்கும் வகையில் உடனிருந்தவர்களில் யாரும் தடங்கலாக இல்லாமல் இருந்தது உள்ளபடியே தமக்கு அதிர்ஷ்டம் தான் என ஷர்விதா கூறினார். என்னோட ஜேர்னியில் யாரும் வந்து அந்த மாதிரி டீமோட்டிவேட் பண்ணதில்லை. எல்லாமே மோட்டிவேட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அது வந்து ஒரு ஆப்ஸ்டிக்கலாக இருந்ததில்லை. என்னோடய ஃபேமிலி எல்லாமே சப்போர்ட் அண்ட் மோட்டிவேட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அது வந்து ஒரு எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் இருந்துச்சு. இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு அண்ட் இன்னைக்கு ஒரு நாள் நடக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். தனது வெற்றியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் அவர் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். பெரும்பாலும் பிள்ளைகள் வழக்கறிஞராவதை பார்த்து பெற்றோர்கள் ஆனந்தமடைவார்கள். சில சந்தர்ப்பங்களில் பெற்றோர்கள் பட்டம் வாங்குவதைக் கண்டு பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைவர். இங்கு தந்தையும் மகளும் ஒரே நேரத்தில் அத்தருணத்தை அனுபவித்து குடும்பத்தாரையும் சந்தோஷத்தில் ஆழ்த்தி உள்ளனர். Malacca, Alur Gaja, Muar, Tampin, Tangka Makale, Malacca Bollywood Bazaar and Foodie Macha Viral Food Festival. Malacca Mall, Labu Aikaro, Malaccaville. MBMB எதிரில் டிசம்பர் 11 முதல் 14 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூத்திக் கலெக்ஷன்ஸ், தரமான பொருட்கள் நியாயமான விலையில். மலாக்கா மால் வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட், திரண்டு வாருங்கள். பாலிங் பாரிட் பஞ்சாங் கொலக்கட்டில் சாலையில் அமைந்திருக்கும் கம்போங் தேம்பா அருகே மோட்டார் சைக்கிளும் ட்ரெய்லர் லாரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். 17 மற்றும் 19 வயதுடைய அந்த இளைஞர்கள் கூலிமில் இருந்து சீக் மாவட்டத்தில் இருக்கும் கம்போங் பத்துபசார் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதென்று பாலிங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் பிராண்டன் அனா ரிச்சர்ட் ஜோ தெரிவித்தார். அவரது தகவலின்படி 17 வயதுடைய இளைஞர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் சாலையின் வளைவில் செல்லும் போது வேக கட்டுப்பாட்டை இழந்து அருகில் சென்று கொண்டிருந்த ட்ரெய்லரில் மோதியுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் ஓட்டுநரும் பின்னால் அமர்ந்திருந்த பயணியும் கடுமையாக காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 2 இளைஞர்களின் சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக பாலிங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து போலீசார் இவ்வழக்கை சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ளனர். சிரம்பான் ஜலான் ராசா சாலையில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூடு குண்டர் கும்பல் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என போலீஸ் சந்தேகிக்கிறது. டிசம்பர் 10ஆம் தேதி பொட்டிக்சன் டோல் சாவடி அருகே நடந்த தாக்குதலில் ஒருவரின் மெய்க்காவலர் உயிரிழந்தார். அவரது முதலாளி கடுமையாக காயமடைந்தார். விசாரணையில் முதலாளிக்கு 15 குற்றப்பதிவுகள் இருப்பது தெரிய வந்ததால் குண்டர் கும்பல் தொடர்பு இருக்கலாம் என நெகிரி சம்பிலான் போலீஸ் கருதுகிறது. குறிப்பாக பழிவாங்கல் அல்லது கும்பல் மோதல் காரணமாக இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு ஒரு துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிலருக்கு வலை வீசப்பட்டுள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.